வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இப்போ பார்க்குற கோழி தான் நம்ம கிட்ட இருக்குது. கோழிலாம் இப்போ நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அது கூட பெட்டை கோழி தான் நிறைய வச்சுருக்குறோம். பெட்டை கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது, சேவல் ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது வந்து கைராளி கோழி. இந்த கைராளி கோழி கூட இன்னும் ஒரு கோழி இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒன்று இறந்துருச்சு, தானாகவே இறந்துருச்சு. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இது கைராளி கோழி தான். இது நம்ம முட்டை அடை வச்சு எடுத்த கோழி. ஸோ இதோட அம்மா தான் அது. அதுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அது இறந்துருச்சு. ஆனால் நாட்டுக்கோழிலாம் பாருங்கள், கைராளி கோழிக்கு முன்னாடி இருந்த கருப்பி நாட்டுக்கோழிலாம் அதுலேருந்து எடுத்த முட்டை அடை வச்சு எடுத்த நாட்டுக்கோழிலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கைராளி கோழி வந்து ஒரு கிராஸ் ப்ரீடு தான் இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் தான் ஆயுள் காலமாக என்னன்னு தெரியல. ஸோ அந்த கோழி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து ஒன்று இறந்துருச்சு. மீதி எல்லா கோழியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. மீதி நம்ம சேவல் எல்லாமே வந்து சேல்ஸ் தான் பண்ணிட்டோம் போதும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பெட்டை கோழி தான். அதில் ஒரே ஒரு சேவல் நிற்கிறாரு. அங்கே அங்கே இருக்குது பாருங்கள், அது ஒரு கோழி, அது ஒரு பெட்டை கோழி. அதுக்கப்புறம் இது உள்ள ஒருத்தர் போயிட்டுருக்கிறார், வீடியோ எடுக்கிறவனு உள்ளே போயிட்டார். ஸோ இது உள்ள ஒரு பெட்டை கோழி இருக்குது. ஸோ நம்ம வந்து சீக்கிரத்தில் எல்லா கோழிக்கிட்டையும் அடை வச்சு திரும்ப புது பேட்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் யாரும் அடை படுக்கலை. ஸோ எல்லாம் முட்டை போட்டுட்ருக்குறாங்க. முட்டை போட்டு முடிகிற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம அடை வைக்கணும். இந்த கோழி தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ஒரு பெட்டை கோழி. இவங்களோட தான் இருந்தது, இப்போ தான் அது உள்ளே போயிடுச்சு அது. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போடணும்னு பார்க்குறேன். ஆனால் எப்போலாம் முடியுதோ அப்போ வீடியோஸ் வந்து இல்லை ஷார்ட்ஸாக கூட போட்டுறேன். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நம்ம எல்லா வீடியோஸும் போட்டுட்டோம். கோழிக்கு எப்படி தீவனம் வைக்கணும், தண்ணி வைக்கணும், எந்த நோய் வந்தால் மருந்து கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன். திரும்ப அது வீடியோஸ் இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இடையில எது முடியுதோ அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வீடியோஸாக போடுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நடுவில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை கோழி வளர்க்குற எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து மொட்டை மாடியில் தான் கோழி இன்னும் வளர்க்குறோம். ஸோ மாடியில் தான் கோழி இன்னும் வளர்த்துட்ருக்குறோம், கீழே எதுவும் விடலை. ஸோ மாடியிலே தீவனம் தண்ணி எல்லாம் கொடுப்போம். அப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். எல்லா வீடியோஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் சேனலில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.